கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் முழுவதுக்குமே இது பார்த்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான் அது. இப்போ அரசு பார்த்தீங்கன்னா இந்த 50 பேர் உயிரிழந்த உடனே இமீடியட்டாக ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க. மொழி இது காசப்பட்ட இடம், இது தயாரிக்கப்பட்ட இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஹை ஃபாரஸ்ட்னு கருது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அதாவது மெத்தனால் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் இறந்த செய்தி நம் அனைவரையும் ஆறாவது துயரத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அவர்கள் இறந்த அனைவருக்கும் நமது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தி வீடியோக்குள் போகலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அந்த செய்தி கேட்டு நாம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு ஆழ்ந்த துன்பத்தில் ஆழ்ந்த இரக்கத்தில் சென்றிருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த 2-3 நாட்களாக இந்த செய்தி வந்த வண்ணமே உள்ளது. முதலில் 2 நாட்களுக்கு முன்னாடி வெறும் 20, 30 என ஆரம்பித்த எண்ணிக்கை தற்போது 50 கடந்துள்ளது. இன்னும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தி அனைத்து தரப்புக்கும் அனைத்து மருத்துவ சேவை மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளையும் முடுக்கிவிட்டு அந்த பகுதி மக்களை காப்பாற்றுவதில் ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மெத்தனால் அதாவது கள்ளச்சாராயம், மெத்தனால் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கள்ளச்சாராயம் அருந்துவதுன்றது தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதுக்குமே இது பார்த்திங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருகிறது என்பது நம் கவனத்துக்கு வருகிறது. அரசே டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தினாலும் கூட இது போன்ற கள்ளச்சாராயம் பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு முன்பு இது போன்ற ஒரு சம்பவம் மரக்காணத்தில் நடைபெற்றது. கரெக்டாக இந்த திமுக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவேற்ற வரையில் இப்போ கடந்த ஆண்டு மரக்காணம் பகுதியிலே இதே போன்ற கள்ளச்சாராயம் அருந்தி 10க்கும் 15க்கும் மேற்பட்டவர் பார்த்தோன்னா உயிரிழந்த செய்தி நடந்திருக்கிறது. இப்போ ஓராண்டு கழித்து கள்ளக்குறிச்சியிலே தற்போது 50க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவமும் நம் அனைவரையும் ஆழ்ந்த துன்பத்தில் ஆழ்த்திருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மது விலக்கு பற்றி என்னன்றதை கொஞ்சம் நம்ம விளக்கமாக விரிவாகவும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த மது விலக்கு அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அந்த சொல்லாடல் அந்த சப்ஜெக்ட் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1930களிலே காந்தியடிகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மதுவிலக்கு என்பது. 1930களில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக காந்தியடிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்வைத்தார். அதில் ஒன்றுதான் மதுவிலக்கு. இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்தியாவில் பல மாநிலங்களில் மதுவிலக்கு அமலில் இருந்தாலும் கூட ஒரு சில தமிழகம் இந்தியா முழுமைக்குமே பார்த்திங்கன்னா மது விற்பனை, கள்ளச்சாராயம் மற்றும் சாராய கடைகள் அங்கங்கே நடைபெற்று மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்தது என்பது யாரும் மறுக்க முடியாது. ஆகவே பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தும் கள்ளுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டி மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், இந்தியா முழுமைக்குமே மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் குரல் கொடுத்தால் அதன் தொடர்ச்சியாக 1937 சி ராஜகோபாலாச்சாரியார் காங்கிரஸ் அதாவது சென்னை மாகாணத்தை ஆண்ட அப்போது காங்கிரசின் தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் 1937 தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தார். அப்போதுதான் காங்கிரஸ் அரசால் உருவாக்கப்பட்டது தான் அந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 என்றது. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1937 காங்கிரஸால் கொண்டு வந்த அந்த மதுவிலக்கு என்பது 2001 வரைக்குமே நடைமுறையில் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 5-6 ஆண்டுகள் மட்டும்தான் அது மதுவிலக்கு இடையில் இருந்தது. அதுக்கிடையில் 1937லேருந்து 2001 வரை பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு அமலில் இருந்தது. எந்தெந்த ஆண்டில் மதுவிலக்கு அவ்வப்போது விலக்கினாங்கன்னா 1971 to 74, 1973 to 77, மன்னிக்கணும் 1983 to 87, 1990 to 91 இந்த ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு விலக்கப்பட்டது. இதை தவிர்த்து 1937லேருந்து 2001 வரை மதுவிலக்கு அமலில் தான் இருந்தது. 1971 to 74 சொன்ன அந்த திமுக அரசு இப்போ இந்த மதுவிலக்குன்றது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா அரசின் வருவாயோடு சம்மந்தப்பட்டது. மதுவிலக்குன்ற ஒரு கான்செப்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்றது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா மாநில அரசின் வருவாயோடு சம்மந்தப்பட்டது.
ஆகவே தான் இதை வந்து ஆளும் அரசுகள் வந்து கருத்தில் கொண்டு அவ்வப்போது மதுவிலக்கை அமல்படுத்தினாலும் கூட இது போன்ற கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது தலைத்தூக்க எப்பப்போலாம் மதுவிலக்கு அமல்படுத்துகிறாங்களோ அப்போதெல்லாம் இந்த கள்ளச்சாராயம்ன்ற விஷயம் வெளியே வருது. இப்போ மதுவிலக்கு அமலில் இல்லாவிட்டாலும் டாஸ்மாக் போன்ற அமைப்புகள் இயங்கினாலும் இது போன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் டாஸ்மாக் அமலில் இருக்கும்போதே தலை தூக்குகிற காலகட்டத்தில் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்தியிருந்த காலத்தில் கள்ளச்சாராயங்கள் அதிகமாக இப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1983-87 ஆரம்பிச்சார். இது மாதிரி 1971-74 திமுக அரசாங்கம் அமல்படுத்திட்டு, அதாவது மதுவிலக்கை அமல்படுத்திட்டு திருப்பி விலக்கிட்டாங்க. எம்ஜிஆரும் அதே போல வந்து 1983-87 பீரியடில் மதுவிலக்கு அமல்படுத்தி இது போன்ற கள்ளச்சாராயம் மதுவிலக்கு அமல்படுத்தின உடனே கள்ளச்சாராயங்கள் அங்கங்கே பெருக்கெடுத்து 6 போல் பெருக்கெடுத்து ஓடுவதை கண்டு இதனால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என கருத்தில் கொண்டு திரும்பவும் மதுவிலக்கை வந்து விலக்கி கொண்டார். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 2003 தான் டாஸ்மாக்ன்றது கொண்டு வராங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் ஒன்று வருவாயும் பெருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தா இது போன்ற கள்ளச்சாராயங்களுடைய உற்பத்தி கள்ளச்சாராயத்தோட டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அரசே வந்து பார்த்தீங்கன்னா மதுவை எடுத்து அவங்களே விற்பனை செய்து அதை ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் எல்லாமே வந்து தமிழ்நாடு வாணிப கழகத்தின் வாயிலாக டாஸ்மாக் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அது வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் பிஸ்னஸ் அதை கவனிச்சுன்னு வருது. இதன் மூலமாக என்ன செய்ய முடியுதுன்னா மாநில அரசுக்கு வந்து வருவாய் அதாவது இன்கம் கான்செப்ட் இன்னொன்று வந்து இது போன்ற கள்ளச்சாராயங்களை தடுக்க முடியுன்ற ஒரு அமைப்பு ஒரு காரணத்தால தான் இந்த டாஸ்மாக்ன்றது உருவாயிடுச்சு. எப்போ 2003 ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா காலகட்டத்தில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக்ன்றது உருவாச்சு. ஓகே, இப்போ இதோட நம்ம வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போவோம். இப்போ 1937 2001 வரைக்கும் அவ்வப்போது சிறு சிறு இடைவெளியில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு அமலில் இருந்தது. அதுக்கப்புறம் 2003 டாஸ்மாக் ஆரம்பிக்கிறாங்க. 2003 இது வரைக்கும் டாஸ்மாக் தமிழ்நாட்டில் இயங்கின்னு இருக்குது. இது இயங்கின்னு இருக்கும்போது என்ன பண்ணார்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராஃபிக் ராமசாமி ஒரு வழக்கு தொடுத்தார். என்ன வழக்கு தொடுத்தார்னா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 47 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 47 படி மதுவிலக்கை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி மதுவிலக்கை ஆளும் அரசாங்கம் கட்டுப்படுத்தி மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு டிராஃபிக் ராமசாமி சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் ராமசாமி போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க. என்னன்னா மது விலக்குன்ற விஷயம் வந்து அரசின் கொள்கை முடிவு, அதில் வந்து நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு வழக்குகள் அங்கங்கே வந்து கோயில் முன்னாடி டாஸ்மாக் இருக்குது, பள்ளிக்கூடம் முன்னாடி டாஸ்மாக் இருக்குது, பெட்டிஷன் போட்டு அப்புறம் அதில் டாஸ்மாக் நிறைய வரையறை இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லா பெட்டிஷன் அங்கெல்லாம் போவோம். அப்போ ஹைவேஸில் இருக்கிற 500 கடைகளை முதல் கட்டமாக மூடினாங்க. அதாவது நேஷனல் ஹைவேஸ் அண்டு ஸ்டேட் ஹைவேஸ். நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற 500 கடைகளும் ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கிற 1500 கடைகளும் மூடி அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை செஞ்சாங்க டாஸ்மாக் நிறுவனம். இப்படி இதனுடைய டாஸ்மாகோடைய செயல்பாடுகளில் அவருடைய தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குது. ஸோ டாஸ்மாக் ஒரு பக்கம் மதுவை சீர்படுத்தி, அதாவது மதுவிலக்கால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்காக டாஸ்மாக் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் அரசுக்கு வருமானம் வருது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா மதுவிலக்கு அமலில் இல்லாத நேரத்திலும் கூட டாஸ்மாக் நிறுவனம் மது விற்பனை செய்யக்கூடிய நேரத்திலும் கூட இது போன்ற கள்ளச்சாராயங்கள் அருந்தி உயிரிழப்புகள் அவ்வப்போது ஏற்படுத்துவது நம் அனைவரையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்துவது என்பது உண்மை. எதனால் இது ஏற்படுகிறது? இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்வது? இதையெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்துவதும் கலால் அமைப்பு இருக்குது. போலீஸில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஸ்பி தலைமையில் ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கள்ள சந்தையில் சாராயம் விற்பது போன்ற நடவடிக்கைகளில், இது போன்ற கள்ள சந்தையில் சாராயம் காய்ச்சுவது, அது போன்ற நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்கென்று கலால் அமைப்பு மதுவிலக்கு ஆயத்துறைன்றது ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ரன் ஆகுது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி தலைமையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலும் ஒரு அதிகாரி அவர் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் இது கண்காணிக்கப்பட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இந்த அமைப்பு இருக்குது. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த கலால் அமைப்பு வந்து சற்றே வந்து அவர்கள் வந்து செயல்படாத நிலையிலா அல்லது காவல்துறைக்கு இந்த சம்பவம் நடந்தது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் தான் அந்த கள்ளச்சாராயமே விற்றுருக்கிறான்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அங்கேருந்து ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸுக்கு இது தெரியுது. இது இப்போ இல்லை, இது கள்ளக்குறிச்சியில் எங்கே நடக்குதுன்னா கள்ளக்குறிச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வகை
ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் அங்கே தான் காய்ச்சுறாங்க. இது கள்ளச்சாராயத்தோடு மட்டும் நிற்கிறது. ஏன்னா இதை தயாரிக்க பயன்படுத்துகிற இடம் வந்து பார்த்தோன்னா ஹை ஃபாரஸ்ட். அப்போ ஹை ஃபாரஸ்ட்டில் இதை தயாரிக்கும் போது அங்கே வனவிலங்குகளுக்கு இவர்களால் என்ன வந்து பாதிப்பு ஏற்பட்டது என்பது அதையும் வந்து இப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 பேர் உயிரிழந்த உடனே இமீடியட்டாக ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும், முழுமையாக அதை வந்து என்ன எதனால் இது ஏற்பட்டுச்சு, இது வருங்காலத்தில் எப்படிலாம் தடுக்கணுன்றதுக்காக ஒரு தனிநபர் ஆணையம். அந்த தனிநபர் ஆணையத்துக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இது வந்து கள்ளச்சாராயம் எங்கே காசுறாங்க, அது எப்படி அதனால் பாதிக்கப்படுறாங்க என்னென்னலாம், அதோடு மட்டும் இல்லாமல் இது காசப்பட்ட இடம், இது தயாரிக்கப்பட்ட இடம்ன்றது வந்து பார்த்தோன்னா ஹை ஃபாரஸ்ட்னு கருதப்படுது. அப்போ இதை இந்த கள்ளச்சாராயம் தயாரிப்பில் ஈடுபட்டவர்கள் ஹை ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வனவிலங்குகளுக்கு இவரால் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் கருத்தில் கொண்டு அதையும் சேர்த்து இவர்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற கள்ளச்சாராயங்கள் முழுமையாக தவிர்க்கப்படணும். கள்ளச்சாராயங்கள் ஏற்படைய உயிரிழப்புகளையும் தவிர்க்கப்படணுன்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. அரசும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ரொம்ப கவனமாக கையாண்டுக்கிறாங்க. இமீடியட்டாக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்பி உட்பட அந்த கூண்டோடு அந்த கலால்ன்ற டிபார்ட்மெண்ட் கூண்டோடு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸாக வந்து பார்த்தோன்னா ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அருண் சார் இருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து அடிஷ்னலாக வந்து கலாலும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து திறமையாக செயல்படக்கூடிய ஒரு காவல் அதிகாரின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஸோ இனிவரும் காலங்களில் அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு இது போன்ற விஷயங்களை கண்காணித்து இனியும் இது போன்ற கள்ளச்சாராயத்தால் ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்ற நிலையிலே அரசு விழிப்பாக செயல்பட வேண்டும் என்ற இதனிடையே அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயத்தில் ஏற்படக்கூடிய மரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு வந்து பல்வேறு திட்டங்களை பல்வேறு அவேர்னஸை உருவாக்குது. ஏற்கனவே இது வந்து 1937 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால் ஆக்ட் இருக்குது, சட்டம் இருக்குது. இது கள்ளச்சாராயம் காசுனா ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் காவல்துறை போட்டுக்குது. தமிழ்நாடு முழுவதும், கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இந்த வேலையில் அங்கங்கே ஒரு சில பேர் ஈடுபடுறான். அவன்லாம் கண்டறிஞ்சு காவல்துறை பல்வேறு வழக்குகள் அவருக்கு மேலே ஈவன் கூண்டாஸ் கூட போடுறாங்க. எத்தனையோ கூண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இருக்கிறான். இதே தொழிலாக வச்சுக்கலாங்கிறான். வெறும் கள்ளச்சாராயம் காசத்து மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இதிலே தொடர்ச்சியாக செயல்படுற மேலே வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அடிப்படையில் அவன் மேலே கூண்டாஸ் எத்தனையோ பேர் மேலே கூண்டாஸ் போட்டு நம்ம எல்லாம் வழக்குகள் நம்மக்கிட்ட வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அரசு ஒரு பக்கம் இதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யுது. காவல்துறை அவ்வப்போது இதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்தாலும் கூட அஸ் அ காமன் மேன் நம்ம வந்து அஸ் அ குடிமக்களாக நமக்கு வந்து வி ஷுட் ஹேவ் அவேர், நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ன்றது கண்டிப்பாக வேணும். அரசு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மூலிமா மதுபானங்கள் இருக்குது, நமக்கு தேவைன்னா எல்லாரும் போய் குடிக்கணும்னு யாராவது அரசே வந்து கடையை திறந்தா கூட அரசு போய் நீ குடின்னு உங்களை ப்ரொமோட் பண்ணல. அரசு நீங்கள் நிறைய விமர்சனங்கள் இப்போ நிறைய அரசியல் கட்சிகளும் சரி பொதுமக்களும் சரி அரசே சாராயத்தை விற்குதுன்ற விமர்சனம் வச்சா கூட அரசு உன்னை போய் குடின்னு சொல்லிட்டு எந்த நிர்பந்தமும் வைக்கல. இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர இது போன்ற காரியங்களில் காட்சிபவர்கள் அதாவது தயாரிப்பவர்களும் சரி அதுக்கு வந்து கன்சியூமராக இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி இது போன்ற காரியங்களில் இனி வந்து தலையிடக்கூடாது, இது நீங்கள் வந்து போகக்கூடாதுன்றது உங்ககிட்ட அந்த அவேர்னஸே உங்களுக்குள்ளே இருக்கணும். அரசு ஒரு பக்கம் தடுக்க முயற்சி பண்ணுது, நீங்களும் பொதுமக்களாக நாமளும் இது போன்ற காரியங்களில் வந்து செயல்பட மாட்டோம் என்ற ஒரு உறுதி ஏற்று இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு துயர சம்பவம் தமிழகத்தில் நடக்காமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நம்ம அனைவரின் கடமை என தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கள்ளச்சாராயம் அருந்தி இறப்பவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதிகரித்து போகக்கூடிய நிலையில் மக்களாகிய நாம் வந்து பார்த்திங்கன்னா அவேராக இருக்கணுன்றது ஒரு பக்கம். அரசு வந்து பார்த்தோன்னா வெறுமனே வந்து திட்டங்களையும் இது பண்ணால் அது எக்ஸிக்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற லேமன் அவனுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும். லைக் இப்போ இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது போன்ற இருக்காங்களா அவங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் நம்ம ரீச் பண்ண முடியுமோ. ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துயர சம்பவத்தில் எதுக்கு வந்து திருப்பி இதுவாகுதுன்னா அது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் வந்து அதற்காக சிகிச்சை பெற்று சரியாயிட்டு வீட்டுக்கு போறாப்புல, வீட்டுக்கு போய் திருப்பினும் அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு மறுபடியும் வந்து அட்மிட் ஆகிறாருன்ற ஒரு செய்தி. அப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடக்குது, உலகமே இதை பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய நிலையில் கூட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வரல. அப்போ இது வந்து அரசுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அரசு வந்து இதை கருத்தில்
கருத்தில் கொண்டு அவங்களுக்கு எந்தெந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான அவேர்னஸை உருவாக்க முடியும், இது தொடர்பாக அவங்களுக்கு எப்படி ஒரு நாலேஜை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுன்ற வழிகளை கண்டறிந்து அரசு வந்து அவங்கள போய் ரீச் பண்ணணும். இதோட சீரியஸ்னஸை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு வந்து அரசு பல திட்டங்களை வகுத்து ரீச் பண்ணணுன்றது இது ஒரு அடிஷனல் கோரிக்கையாக இருக்குது. நன்றி.